ப்ராஜெக்ட் 36 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம். ரீசன்ட் போஸ்ட்டில் இவர் சொல்லியிருந்தார், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அது அடுத்த எபிசோட்லேயும் கண்டினியூஷன் சொல்கிறேன் அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா செலவு கணக்கெலாம் சொல்ல போகிறேங்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த செலவு நிறைய பண்ணியிருக்கிறதுலையும் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. நிறைய தப்புகள் பண்ணியிருக்கோம், அதுலேயும் நிறைய படிச்சிருக்கோம். அதை இது கம்பைண்டாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இந்த செலவு வந்து சரியான செலவு தானா, இதில் என்னென்ன செலவுகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த செலவுகள் பண்ணுறது அவசியம்தானா அப்படிங்கிறதையும் இந்த பதிவிலேயே டிஸ்கஸ் பண்ணலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த செலவுகள் நான் பண்ணியிருக்கிறது என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய அவசர புத்தி, என்னுடைய இயற்கை வேளாண்மை பற்றி எனக்கு சரியான புரிதல் இல்லாமல் நான் செஞ்ச செலவுகள். நிறைய இடங்களில் ரொம்ப நிறையாவே செலவு பண்ணியிருக்கேன், சில இடங்களில் ரொம்ப ஆப்டிமலாக செலவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே கம்மியாக செலவு பண்ணலை. இப்போ அது உடான டிசிஷன்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிளாஸ்டிக் மல்ச்சிங்லாம் போட்டிருக்காருப்பா, பெரிய பணக்கார விவசாயியாக இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு. இன்னொரு, இவர் பண்ணுற மாதிரி விவசாயம் பண்ணால் வருமானம்லாம் வராதுங்க, செலவு தான் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த மாதம் சம்பளம் வராமல் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும்ன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் ரொம்ப பணக்கார விவசாயெல்லாம் கிடையாது. வருமானம் ஏதாவது வந்திருக்கா, இல்லை வருமானத்துக்காக தான் ஃபார்மிங் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் இந்த போஸ்ட்லேயே நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். இந்த இடம் வாங்கினும்பொழுது முதல் விஷயம் நாங்கள் பண்ணணும்னு நினச்சது ஃபென்சிங். இந்த ஃபென்சிங் பண்ணுறதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்குது. ஒன்று, கால்நடைகள் உள்ளே வராமல் இருக்கும். ரெண்டாவது விஷயம், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது யாரோடக்கோ சொந்தமான நிலம்ங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீல் தான் ஏற்படுத்தும். மற்றபடி பெரிய செக்யூரிட்டிலாம் இந்த ஃபென்சிங்னால் ஏற்படாது. இந்த ஃபென்சிங் போடுறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, கல் வச்சுருப்பாங்க அந்த வரப்பில். ஸோ பக்கத்தில் வரப்புக்காரவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இந்த ஃபென்சிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னாடி ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் கம்மி. ரெண்டாவது விஷயம், இந்த உயிர்வெளி அமைக்கும்போது அந்த மரங்களை கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சிங்கன்னா அந்த ஃபென்சிங் மேலே அந்த மரங்கள் சாயாமல் இருக்கிறதுனால ஃபென்சிங்கோட லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் எங்களுக்கு இடம் கொடுத்தவங்க வந்து இந்த ஃபென்சிங் அமைச்சு கொடுத்ததுனால இதோட ப்ரைஸிங் எங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு. ரீசெண்டாக நண்பர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவருடைய 25 சென்ட் இடத்துக்கு ஃபென்சிங் போட்டார். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸும் அவர்கிட்டேருந்து வாங்கி உங்களுக்காக இங்கே ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபென்சிங் மெட்டீரியலோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்ஸ், சிமெண்ட் போல்ஸு ஒரு போல் 250 ருபீஸ். எவ்வளோ போல், 10 ஃபீட்டுக்கு ஒரு போல் வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ போல் வருதுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் மெஷ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபீட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 16 ரூபா வருது. அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 3 mm திக்னஸ், 2 இன்ச் டைமண்ட் மெஷ் இருக்குது. 2 இன்ச் டைமண்ட் மெஷ்ன்னு போட்டிங்கன்னா சின்ன விலங்குகள் கூட உள்ளே வர்றதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ், அக்சசரிஸ், பைண்டிங் ஒயர்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டே ஒயர்னு இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸிங்கும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு ஆல்ரெடி ஃபென்சிங் இருந்ததுனால நம்ம நண்பர் வந்து 3 சைடு மட்டும்தான் ஃபென்சிங் பண்ணியிருக்காரு. இதுக்கு உண்டான லேபர் இருக்குது. 3 சைடு போடுறதுக்கு 2 நாள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 ருபீஸ் ஆயிருக்கு 2 டேஸ்க்கு. இதோட காஸ்ட் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறது ஆப்டிமலான காஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கும் தெரியல. இது ஒரு காஸ்ட் கம்பேரிசனுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஊரில் விசாரிக்கும் பொழுது கண்டிப்பாக இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நம்புகிறேன். இந்த ஃபார்மிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டிபெண்டன்சிஸ் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. ஒரு தண்ணீர் தேவைக்கோ, மின்சார தேவைக்கோ, நம்மளுடைய பொருட்களை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடவசதியோ, இல்லை நம்ம வந்தால் தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு இதுவோ, அப்புறம் எரு கொண்டு வந்து வைக்கிறதுக்கோ, இல்லை நாற்றுக்களை ரெடி பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் யோசித்தோம். முதல் எடுத்த முடிவு வந்து போர்வெல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் அமைந்திருக்கக்கூடியது வந்து பாலாறுடைய பெட். ஸோ இந்த மேலூத்து தண்ணின்னு சொல்லுவாங்க, ரிவர் பெட்டில் மேலூத்து தண்ணின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 25 அடியிலேருந்து 30 அடி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் அது சம்மர் சீசன்லேயோ இல்லை ரெயின் இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயோ அந்த தண்ணீர் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெஜிடபிள் ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசைப்படும் போது தண்ணீர் வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு டீப் போர்வெல் போயிடலாம் அப்படின்னு நினச்சோம்.
அந்த மாதிரி போகணுங்கிறப்போ போர் போடுறது எங்கே போகிறதுங்கிற பாயிண்ட் டிசைட் பண்ண தெரியல. ஸோ அதனால் ஒரு வாட்டர் டிவைனரை கூட்டு வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லையும் பார்த்தோம். கோகனட் வச்சு பார்க்குறது, அப்புறம் இந்த கற்பூரம் வச்சு பார்த்தாங்க, அப்புறம் அந்த வேப்பம் குச்சி வச்சு பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸையும் பார்த்தாங்க. அப்புறம் எங்களுடைய நண்பர் ராமச்சந்திரன் சார்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ லக்கிலி பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் வாட்டர் டிவைனர் பார்த்து கொடுத்த மெத்தட்ஸும் சரி, ராமச்சந்திரன் சார் பார்த்து கொடுத்த மெத்தடும் சரி, எல்லாமே ஒரே பாயிண்ட்டாக போனதுனால சரி அங்கே போர்வெல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மிஷினுக்கு பேசும்போது இந்த மண் சரியக்கூடிய தன்மையுடைய ஒரு மண். முதல்ல மேனுவல் போர் தான் போடணும், அந்த கை போர்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த கை போர் போடுறத வேலைகளை ஆரம்பித்தோம். இந்த கை போர் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட் ரெண்ட்டு ப்ளஸ் அவங்களோட லேபர் எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு 8500 ருபீஸ் சாப்பாடு செலவோடு சேர்த்து ஆகுது. ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு 20லேருந்து 25 அடி போவாங்க. பாறை தட்டிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. எங்களுக்கு ஒரு 22 அடியிலேயே வந்து இந்த ஒரு மாதிரி சந்தன பாறை மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் எங்களால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. இந்த இடத்துலையும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போம், அங்கே ஒரு 25 அடியிலேயே தண்ணி வந்துருச்சுன்னா நம்மளுடைய செலவு வந்து ரொம்ப கம்மியாகிடுமே, அடுத்த இடத்துலையும் தோண்டலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அன்றைக்கே வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாலை நேரம் வந்ததுனால அன்றைக்கி கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே எகெயின் இன்னும் ஒரு 8500. அந்த 2வது நாளும் அந்த முயற்சிகள் வந்து தொடருது. அங்கேயும் ஒரு 22 அடியில் வந்து பார்த்திங்கன்னா அதே சந்தன பாறை. ஸோ தண்ணி அங்கேயும் மேலூற்று தண்ணி கிடைக்கல. நம்மளும் ஜென்ரலாக ஹியூமன் பீயிங்ஸ் தானே, பேராசை இருக்குது. ஸோ இன்னொரு இடமும் தோண்டி பார்க்கலாம், அப்படி இருந்தால் மொத்தமாக இன்னொரு 8000 தானே எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடமும் தோண்ட ஆரம்பித்தோம். 3வது நாளும் வேலை கண்டினியூ ஆச்சு. 3வது நாள்லேயும் 3வது இடத்துல போட்டதுலேயும் தண்ணீர் எங்களுக்கு மேலூற்று தண்ணி வரலை. சரி எப்படியும் இன்றைக்கி லேபர் ஃபுல்லாகவே கொடுக்குறோம்ல, இன்னொரு இடத்துலையும் தோண்டி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தோண்டின இடங்கள்லாம் கரெக்டாக மூடிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். முதல் இடத்த மட்டும் மூடல, ஏன்னா வாட்டர் டிவைனரும் எல்லோரும் சொன்ன பாயிண்ட் அது நாங்கள அதை மட்டும் மூடாமல் மற்ற 2 பாயிண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 4வது இடத்தையும் தோண்டோம். அங்கேயும் அதே கதை தான், தண்ணி வரலை. இதுக்கு மேலே போக வேண்டாம், ஏன்னா இதுவரையும் போதும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 33,000 ரூபா செலவு பண்ணியாச்சு 4 நாள் லேபர். முதல் தோண்டின இடத்துல ஒரு 10 இன்ச் கேசிங் வந்து இறக்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா 10 இன்ச் கேசிங் இறக்குனா தான் மிஷின் போர்வெல் ட்ரில் பிட் வந்து உள்ளே போக முடியும். அது ஒரு 20 ஃபீட்டுக்கு பண்ணோம். அது ஒரு 7500 ரூபா ஆச்சு. நாங்கள் போர்வெல் போட்டது வந்து ஒரு பீக் மழை இருந்துச்சு. எக்ஸஸ் ரோடே ரொம்ப மோசமாக இருந்தது. லாரி வர முடியலை, உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஹோஸ் மெத்தட் வச்சு போர் போடலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஏன் அந்த டைமை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் வாட்டர் சோர்ஸை கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த போர்வெல் போடுறவங்ககிட்டையும் கொஞ்சம் பார்கெயின் பண்ண முடியும், அவங்களோட அவைலபிலிட்டியும் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த போர்வெல்காரவங்க வந்து ஹோஸில் தான் வந்து போர் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போட்டுடலாம் அப்படிங்கும்பொழுது, ஆனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு அடிக்கே 20 ரூபா வரையும் கூட வந்துச்சு. நம்ம வாட்டர் டிவைனர் சொல்லியிருக்கிறது 310 அடி வரையும் நீங்கள் போகணும் அப்படிங்கும்போது அதில் ஒரு செலவினங்கள் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 9,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. இது வந்து சரி, இது மண், அதனால் ஒரு 7 இன்ச் கேசிங் வந்து இறக்கிறீங்க. ஏன்னா மோட்டர் உள்ளே போடுறீங்க, திரும்ப மண் மூடிடுச்சுன்னா அதை வெளியில் கொண்டு வரது கஷ்டமாக போயிடும். கேசிங் போட்டும் அதுக்கு ஒரு அடிக்கு 200 ரூபா ஆச்சு. ஸோ அந்த 309 அடி ப்ளஸ் ஹோஸ் வச்சு போர்வெல் போட்ட சார்ஜஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை போர் மேனுவல் போர் போட்டது, அதுக்குள்ள ஒரு 10 இன்ச் கேசிங் இறக்குனது, இது எல்லாம் சேர்த்து ஒரு 1,30,000 ரூபா கிட்டத்தட்ட வந்துருச்சு. இதுக்கப்புறம் மோட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஃபீட் இறங்குறதுக்கு கேபிள் வந்து நீங்கள் உள்ளே கொடுக்கணும், அதுலேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வர அந்த HDPE பைப்பு போடணும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1,86,000 ஆகிடுச்சு. இந்த போர்வெல் போட்டு போன பிறகு என்ன ஆகிடுச்சுன்னா, அதிலிருந்து மண், அந்த ஒயிட் கலரில் மண் வந்து ஃபார்ம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதனால கல்டிவேஷன் அஃபெக்ட் ஆகணும்னு சொன்னதுனால அதை ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு ஆகிடுச்சு. போர்வெல் கட்டாயம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாசன வசதிகள் இல்லாமல் பயிர் வந்து பண்ண முடியாதுங்க. ஸோ அது வந்து ப்ராப்பராக வேணும் அப்படிங்கும்போது இந்த போர்வெல் வந்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். இந்த போர்வெல் போட்ட செலவு கரெக்டான செலவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் எங்களுடைய இக்னரன்ஸ் ப்ளஸ் எங்களுடைய பேராசை, இந்த 2 விஷயத்தினாலையும் இந்த போர்வெல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 40,000 ஷூட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும். இதுதான் ஆகுமா எக்ஸாக்டாக ஃபிகராக அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. அது உங்களுடைய ஊரில் இருக்கிறவங்க அந்த போர்வெல் பீப்புள்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கம்பேரிசனுக்காக இந்த ரேட்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக போர்வெல் போட்டாச்சு, மோட்டரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான ஒரு இம்பார்ட்டன்ட் தேவை மின்சார தேவை. ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம், கிலோவாட்லாம் நாங்களே கால்குலேட் பண்ணிட்டோம்.
கால்குலேட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண பிறகு அவங்க வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க ஃபீஸிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி. போஸ்ட் பக்கத்துலேயே இருந்ததுனால அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு, சீக்கிரமாகவும் கனெக்ஷன் வந்துருச்சு. கமர்ஷியல் சப்ளை தான் வாங்கியிருக்கோம், 3 ஃபேஸ் சப்ளை வாங்கியிருக்கோம். இந்த சப்ளை வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் ஊரில் கொஞ்சம் என்கொயரி பண்ணோம். இங்கே ஜென்ரலாகவே ஒரு ஃபேஸ் தான் வருது, ஸோ அதனால் நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வாங்கிக்கோங்க, ஆனால் 3 ஃபேஸ் சப்ளை வாங்கிக்கோங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் வருது. இங்கே 3 ஃபேஸ் இருக்கிறதுனால ஒரு ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி மோட்டரை ரன் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரிசிட்டி உண்டான அப்ளிகேஷன் ஃபீயை ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டேன். இந்த 1.8 கிலோவாட்டுக்கு 8,500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி சப்ளை வீட்டில் வர்றதுக்கு உண்டான கேபிள்ஸு, சுவிட்சஸ், ஃபேன்ஸு, டியூப்லைட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 14,000 ருபீஸ் வந்து செலவாகிருக்கு. எலக்ட்ரிசிட்டி சப்ளையில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டை வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வச்சுருக்கேங்க. கமர்ஷியல் சர்வீஸாக இருக்குது. இதை ஒரு ஹார்டிகல்ச்சர் சர்வீஸ்க்காக மாற்றுறதுக்காக ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி சப்ளையை பற்றி எனக்கு அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியல. இது ஒரு வீட்டுக்கு உண்டான சப்ளையாக வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டபொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே கல்டிவேஷன் நடக்காமல் இருந்ததுன்னா வீட்டுக்கு உண்டான சப்ளையாக நீங்கள் வாங்கிக்க முடியும், கல்டிவேஷன் நடக்கிறதுனால அந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க அவங்க. இங்கே வேளாண்மை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நிறைய திங்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஃபென்சிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ட்ரிப் இரிகேஷன் மெட்டீரியல்ஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, மெஷினரிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு 10க்கு 10 ஒரு ஸ்டோர் ரூம் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது விவசாய பூமியாக இருக்கிறதுனால இங்கே பூச்சிகளோட தாக்கமோ இல்லை தண்ணீர் வர்றதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு 2.5 அடி பேஸ்லேருந்து மேலே எழுப்பி இந்த ஒரு ஸ்டோர் ரூம் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோர் ரூம் வந்து கீழே ஃபவுண்டேஷன் இருக்குது, மேலே பாலிகார்பனேட் ஷீட்ஸ் போட்டிருக்கோம், ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணியிருக்கோம், வெல்டிங் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 லட்ச ரூபா இதுக்கு அவசியமா, இந்த ஸ்டோர் ரூம் முதல்ல அவசியமா அப்படின்னா, ஸ்டோர் ரூம் இருந்ததுன்னா உங்களோட திங்ஸை சேஃபராக வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ். ஏன்னா இது ஓப்பன் ஃபீல்டு. இவ்வளோ காஸ்ட்லியாக செலவு பண்ணி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஹாலோ பிளாக் வச்சே சிம்பிளாக கட்டிட்டு போயிருந்துருக்கலாம். பட் ஆரம்பத்தில் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ இங்கேயே வந்து தங்கிக்கலாம்னு கூட நினச்சோம். ஒரு கட்டத்துக்கு மேலே சம்மர் சீசன்லாம் அது உள்ளே வரும்போது உள்ளேயே போக முடியல, அவ்வளோ அளவு ஒரு ஹாட்டாக இருந்தது. ஸோ இது இவ்வளோ செலவு பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இந்த மெட்டீரியல் வாங்கும்பொழுது ஒரே டைமாக ப்ரொக்யூர் பண்ணாமல் பல தடவை போயிட்டு வந்ததுனால அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்லேயே நிறைய பணம் இதில் செலவாயிடுச்சு. ஸோ ஒரு டைம் ஒரு திங்ஸ் வாங்க போகும்பொழுது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு வந்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எபிசோடில் ஃபென்சிங் பற்றி பேசியிருக்கோம், போர்வெல் பற்றி பேசியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி சப்ளையை பற்றி பேசியிருக்கோம், ஸ்டோர் ரூம் பற்றி பேசியிருக்கோம். இதுதான் வந்து என்னோடய மேஜர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் மேஜர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்த எபிசோடில் அடுத்த என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ட்ரிப் இரிகேஷன், லேண்டு ப்ரிப்பரேஷன், அப்புறம் இங்கே ஒரு வீடு கட்டியிருக்கோம், ஸோ அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ், அப்புறம் மல்ச்சிங் ஷீட் வாங்கியிருக்கோம், மெஷினரிஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு உண்டான செலவுகள் என்னென்ன இருக்குன்றதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னடா இவர் விட்டு சொல்கிறாரே அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கும் டைம் இல்லை, இந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு உண்டான டைம் எனக்கும் இல்லை. ஸோ பட் நான் கூடிய சீக்கிரத்துலேயே அந்த வீடியோவும் கொடுத்துட்றேன். ரொம்ப ஒரு வாரம் கேப் விடாமல் கூடிய சீக்கிரத்துலேயே அதே வீடியோவும் கொடுத்துட்றேன். ஃபார்மை விசிட் பண்ணணுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வாங்க, வந்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது இந்த செலவுகளில் வந்து ரொம்ப நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், திருத்திக்கிறதுக்கு பார்க்குறேன். நன்றி. வீடியோவை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இந்த ஃபார்ம் நமக்கு ஏதாவது வருமானம் சம்பாரித்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, இதுதான் உங்களுக்கு நல்லா வருது, இதையே ஒரு ப்ரைமரி இன்கமாக மாற்றிக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதிலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. இங்கே விளையக்கூடிய நல்ல சத்தான காய்கறிகள், கீரைகளை நாங்களே எடுத்துக்கிட்டு எங்களுடைய நண்பர்களுக்கும் கொடுக்கணுங்கிறது தான். அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் என்னென்னலாம் கற்றுக்குறோமோ அதை ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் 36ஓட அப்ஜெக்டிவ், கோல், மோட்டோ, ஃபோக்கஸ், டார்கெட் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம்.
அதுக்காக மாதம் மாதம் நம்மளே தான் இங்கே பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. மார்ச், ஏப்ரல், மே மாதம் இதிலிருந்து வந்த விளைச்சல் வந்து இந்த ஃபார்மோட அந்த மாத செலவை வந்து மேட்ச் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் சில புது மெத்தட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கல்டிவேஷன் மெத்தடை மாற்றிட்டு இருக்கோம், வேறு விஷயங்கள் புது விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது அதுக்குண்டான செலவினங்கள் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் ஓவர் த பீரியடில் இது ஒரு சஸ்டைனபிள் மாடலாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். கண்டிப்பாக மாற்றிடுவோம். நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. அந்த வீடியோ கண்டினியூஸ் வீடியோ எங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஒரு சஸ்டைனபிள் மாடலாக மாற போகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்குண்டான முயற்சிகளை தான் நாங்கள் இங்கே செஞ்சிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டுடலாம் உடனே, என்னப்பா இதுலேருந்து பணம்லாம் சம்பாதிக்க முடியாதா அப்படிங்கிறது. சம்பாதிக்க முடியும், பட் எங்களோட நோக்கம் அது இல்லை. இதை ஒரு சஸ்டைனபிள் மாடலாக மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். நிறைய பேருக்கு இந்த கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.